2026ல ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்னுடைய மேக்னிட்யூட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபர்ஸ்ட் ஜென் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு வர ரிக்வஸ்ட்டில் மெயினாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 lakhs பட்ஜெட்குள்ளே எனக்கு ஒரு ஃபுட் ட்ரக் சொல்லுங்கள் அப்படின்றது தான். பட் இன்னைக்கு இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஒரு 2.5 lakhs பட்ஜெட்டில் எலக்ட்ரிக் லோடர் வெஹிக்கிள், வெறும் லோடு வண்டி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் தன்னுடைய ராப்டார் 500 ஃபுட் ட்ரக் மாடலை இன்னைக்கு மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கோம், அதுவும் 2 லட்சத்துக்குள்ள. வாங்க இந்த வெஹிக்கிளுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு ஹாஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கிளாஸ் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய ஷாப்பை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 2 பேர் உட்காந்து ஓட்டுற அளவுக்கான ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி தாராளமாக ஒரு 80 கிலோக்கு மேலே இருக்க 2 பேர் உட்காந்து இங்கே ஓட்டலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டியரிங் டைப் வராது, ஹேண்டில் பார் மாதிரி வந்துடும். ஜஸ்ட் ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக இந்த வாகனத்தை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளினுடைய எக்ஸ்டீரியரில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த வெஹிக்கிளினுடைய ஷாப் செட்டப். அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாடி தாங்க. இந்த பாடியினுடைய டைமென்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீளம் 4 அடி. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் 4 அடி கிடைக்குது. அகலம், அதாவது உங்களுடைய லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு ஆஃப் த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3.5 அடி, 3 அடி அண்ட் 6 இன்ச் ஆக்கான அகலம். ஸோ இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்லி இங்கேருந்து டாப் வரைக்கும் ஒரு 3.5 அடி, அதாவது 3.5, 3 அடி 6 இன்ச் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளினுடைய எக்ஸ்டீரியர் இவ்வளோ சிம்பிள் தான். இதில் நீங்கள் வேணும்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையான லோகோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட என்கொயர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளே உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறது, அது கஸ்டமைசேஷனில் போட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு வெஹிக்கிளினுடைய இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ வாங்க இந்த ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவை, ஒரு லோட் ஆட்டோ மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆட்டோவை ஒரு ஷாப்பை நம்ம 2 minutes எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ரியர் டோர் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ சீம்லெஸ்ஸாக, எவ்வளோ ஒரு ஸ்லீக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹைட்ராலிக்கில் ஓப்பன் ஆச்சு அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய கிளைண்ட் வந்துட்டு அவங்களுடைய பேர் பலகை எதனா போடுறதுக்காக ஒரு டபுள் டோர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம ஸ்பிளிட் மெத்தடில் நம்ம செட் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கான ராட்ஸ் சொல்லிட்டு நம்ம வருது, அதுவுமே நம்ம வந்துட்டு வெஹிக்கிளோடையே கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ராட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய வெஹிக்கிளுடைய லெஃப்ட் சைடில் செட்டிங். ஸோ எவ்வளோ ஸ்லீக்காக ஜஸ்ட்டு உங்களுக்கு முடிஞ்சால் நான் உங்களுக்கு இதனுடைய லாங் ஷாட் காட்டுறேன், எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய பேர் பலகை வந்துடுது, உள்ள உங்களுடைய ஷாட். நான் சொல்லியிருந்த மாதிரி நீளம் 4 அடி, அகலம் உங்களுக்கு 3.5 அடி. இல்லை எனக்கு இது ஒரு 90 டிகிரி நிறுத்தணும், இது ஒரு 1 feet போடுங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 5 அடி கிடைக்கிற மாதிரி நம்ம செட்டிங்கில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளினுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். இந்த வெஹிக்கிளினுடைய ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 feet டேபிள் டாப் மாதிரி லெவல் நமக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டோர் ஓப்பன் ஆகிடும். வாங்க அதுவுமே நம்ம ஜஸ்ட் எவ்வளோ சீக்காக, எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இது ஒரு டேபிள் டாப் மாதிரி செட் ஆகிடுச்சிங்களா. ஜஸ்ட்டு நம்ம உள்ளே வந்துட்டு ஒரு லாக் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ லாங் ஷாட் பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ஷாப் ரன் பண்ணுறாங்க. நீங்கள் சூப்பு, கேக்ஸு, இல்லை எதனா பேக்கரி ஐட்டம்ஸ், இல்லை ஹோம் பேக்கராக இருக்கீங்க, இந்த என்ன சொல்கிறது டெசர்ட் ஐட்டம், ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணணும்னா இந்த வாகனம் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் இதை வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 feet ரிமூவபிளாக இந்த மாதிரி ஃபிட்டிங் கேட்டிருந்தாங்க, இதுவுமே நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் சேல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தாராளமாக இது ஓப்பனிங்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 1 feet, ரைட்டில் உங்களுக்கு 1 feet அண்ட் சென்டரில் 3.5. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 அடி உங்களுக்கு அகலத்துலையும், இது நீங்கள் கேட்டிங்கன்னா 90 டிகிரி நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம். 5 அடி நீளத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேம் போர்டு வேணும்னா நேம் போர்டு வச்சு கொடுத்துடலாம், இல்லை ரைட் சைடு வேணும் லெஃப்ட் சைடு வேணும்னாலும் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இன்டீரியரில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபுட் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா சீலிங் லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்ஸு, லோகோ A to Z நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மாடல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாடல் பண்ணியிருந்தோம். அந்த மாடல்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிலோ 3 lakhs 2.9 மேலே 2.8க்கு மேலே நம்ம போகிறதா இருந்தால் அந்த உணவகம் மாடல் நீங்கள் தாராளமாக போகலாம். அது பார்த்தீங்கன்னா 6 அடி நீளம் 4 அடி அகலம் கிடைக்கும். பட் எனக்கு அதில் இருக்கக்கூடிய எனக்கு லைட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா வேணாம், நான் பகலில் தான் பிஸ்னஸ் பார்க்குறேன், நைட்டில் அந்த அளவுக்கு இல்லை. பட் நைட்லேயும் எனக்கு ஒர்க்கபிளாக இருக்கணுன்றதுக்காக என்னுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ஜஸ்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்துட்டு மேலே மட்டும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல.
உங்களுக்கு தேவைப்பட்டால் கஸ்டமர் சைட்லையும் ஜஸ்ட் ஒரு அவுட்டில் ஒரு ஸ்ட்ரெச் நம்ம கொடுத்து ஒரு அவுட்டரில் ஸ்ட்ரெச் சிம்பிளாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க இந்த வாகனம். இந்த வாகனத்தினுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எக்ஸாக்டாக இது 2.5 லட்சத்துக்குள்ளே தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய நம்பர் 8825754903. கீழே நான் என்னுடைய நம்பரும் மென்ஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு வாகனத்தை நம்ம கடந்த 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரர். நம்ம ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனிங்க. நம்ம வந்துட்டு இந்த ஃபுட் ட்ரக் பாடி கட்டுற கம்பெனி கிடையாது. நம்ம ஒரு எலக்ட்ரிக் வண்டி செய்கிறது தான் நம்மளுடைய பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷனல் பிஸ்னஸ். ஃபுட் ட்ரக் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக்னுடைய மோகம் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம கிட்ட வண்டி வாங்கிட்டு போய் வெளியில் பாடி கட்டுறாங்க. நீங்க வெளியில பாடி கட்டும் போது என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வண்டி ஒரு 1.9 lakhs 2 lakhsலேயே வண்டி வாங்கிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 70,000 to 80,000 ஸ்பெண்ட் பண்ணி பாடி கட்டுவீங்க. அதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், பெயிண்டிங்க்கு ஒரு பர்சனை பிடிக்கணும், இன்டீரியருக்கு ஒரு ஆளை பிடிப்பீங்க, லோகோக்கு ஒரு ஆளை பிடிப்பீங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃப்ரம் ஸ்க்ராச் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த விஷனுடைய ஃபுட் ட்ரக்னுடைய கான்செப்ட். ஸோ விஷன் இஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரர். நீங்கள் வாங்க போகிற ஃபுட் ட்ரக் அதை மேனுஃபேக்சர் பண்ண அந்த வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கலை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா விஷன் எங்களுடைய அஃபிஷியல் பிராண்ட் நேம். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் முகமது ஆஷிக். தேங்க்யூ, தேங்க்ஸ் அகெயின்.